இந்த இயேசுவை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் சிலுவையிலே இருக்கிறவர்கள் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டுவார்கள் தன்னை சிலுவையில் அறைந்தவனை. எல்லாம் உனக்காக. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தேவா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. மிட்ராஷ் என்று சொல்லக்கூடிய யூத விவிலியத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய புத்தகம் குருத்துவத்தை பற்றி இவ்வாறு சொல்லுகிறது. தோராவை கற்பிப்பதும் மக்களை கடவுளிடம் நெருக்கமாக கொண்டு போய் சேர்ப்பதும் தான் ஒரு குருவினுடைய தலையாய பணி என்று சொல்லுகிறது. தோரா விவிலியத்தினுடைய முதல் 5 புத்தகங்களை எபிரேய மொழியிலே தோரா என்று அழைக்கின்றோம். இந்த முதல் 5 நூல்களிலே யூத குருத்துவத்தை பற்றி பல்வேறு தரவுகள், சட்டங்கள், சடங்கு முறைகளை கடைபிடிப்பதிலே உள்ள ஒழுங்குகள், வழிபாட்டு நெறிமுறைகள் மற்றும் பொது சமூகத்திலே அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றிய பல்வேறு தரவுகள் இந்த முதல் 5 புத்தகத்திலே இருக்கின்றன. விடுதலை பயண புத்தகம் 28வது அதிகாரத்திலே கடவுள் ஆரோனையும் அவருடைய புதல்வர்களையும் தலைமை குருவாக நியமிக்கின்றார். இந்த ஆரோனும் அவருடைய புதல்வர்களுக்கு பிறந்தவர்கள் வழி வழியாக தலைமை குருக்களாக நியமிக்கப்படுகிறார்கள் என்பது விவிலிய மரபு. இந்த தலைமை குருக்களுக்கு உதவியாக லேவியர் குருக்களை இறைவன் நியமிக்கின்றார். அவர்கள் இந்த தலைமை குருக்களுக்கு உதவுவதும் கடவுளுக்கு பணியாற்றுவதும் அவர்களது முக்கியமான கடமையாக இருக்கின்றது. எண்ணிக்கை நூல் 11வது அதிகாரத்தில் மோய்சன் 71 பேர்களை மூப்பர்களாக நியமிக்கின்றார். எல்டர்ஸ் என்று சொல்வார்கள். இந்த மூப்பர்கள் தலைமை குருக்களுக்கு உதவியாகவும் ஆலோசனை குழுவாகவும் இருந்து செயல்பட்டு வந்தனர். 516 கிபு 70 வரை ஏறக்குறைய இயேசுவின் காலகட்டம் வரை உள்ள பீரியட் செகண்ட் டெம்பிள் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2வது ஆலயம் கட்டப்பட்ட பிற்பாடு அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அதே எண்ணிக்கையிலான 71 பேர் இந்த தலைமை குருவுக்கு ஆலோசகர்களாக இருந்து பணியாற்றி வந்திருக்கிறார்கள். இந்த 71 பேரிலே பலர் சட்ட அறிஞர்களாகவும் மறைநூல் வல்லுநர்களாகவும் லேவிய மூப்பர்களாகவும் இருந்து பணியாற்றி வந்திருக்கின்றனர். இவர்களை சான்ஹெரிதன் அதாவது மூப்பர்கள் என்று அழைக்கின்றனர். இந்த தலைமை சங்கத்தினுடைய முக்கிய பணி என்ன என்றால் மறைநூலுக்கு விளக்கமளிப்பது, வழிபாட்டை முன்னின்று நடத்துவது, சடங்கு சம்பிரதாயங்களை தலைமையேற்று நடத்துவது, சமுதாயத்திலே சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது என பல்வேறு பணிகளை இந்த தலைமை சங்கம் முன்னின்று வழிநடத்தியது, கண்காணித்து வந்தது. இயேசுவின் வழக்கு இந்த தலைமை சங்கத்திற்கு வந்தபோது கயப்பா என்பவர் தான் தலைமை குருவாக இருந்தார். இவர்தான் பலருக்காக ஒருவர் மடிவது நலம் என்று இறைவாக்காக இயேசுவின் இறப்பை முன்னறிவிக்கின்றார். இந்த தலைமை சங்கத்தாருக்கு முன்பு 2 சவால்கள் இருந்தன. ஒன்று சமயம் சார்ந்த சவால், மற்றொன்று அரசியல் சார்ந்த சவால். சமயம் சார்ந்த சவால் என்று சொல்லும் பொழுது இந்த யூத மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன சொல்லுகிறார்கள்? இவன் தன்னை கடவுளின் மகன் என்று சொல்லுகிறான், எனவே இவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அவரை கத்துகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். இந்த சமயம் சார்ந்த ஒரு பிரச்சனை பொது தளத்திலே மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்து அது அரசியல் பிரச்சனையாக மாறிவிடும் என்ற அச்சமும் தலைமை சங்கத்தார் மத்தியிலே இந்த பிரச்சனை இருந்தது. உண்மையிலே இயேசு தன்னை கடவுளின் மகன் என்று சொல்லிக்கொள்வது இந்த யூத மக்களுக்கு மீட்பை வழங்குவதற்காக அரசராக, அதிகாரத்தோடு வல்லமையோடு வரக்கூடிய அரசராக இல்லாமல் துன்புறும் ஊழியனாக வரக்கூடிய மெசியாவாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த இயேசுவை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மெசியாவை பற்றிய எதிர்பார்ப்பு இவர்களுக்கு வேறு விதமாக இருந்த காரணத்தினால் அங்கே சமயம் சார்ந்த ஒரு பிரச்சனை எழுகிறது.
கலவரம் எழுகிறது. யூத மக்கள் அனைவரும் இந்த யூத சங்கத்திற்கு முன்பாக இந்த பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த யூத சங்கத்திற்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. யாரையும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை கொடுக்க முடியாது. எனவே இந்த பிரச்சனை வலுப்பட அது ரோமானியர்கள் மத்தியிலே சென்று ரோமானிய ஆட்சியாளர்கள் இவர்கள் மேல் கோபம் கொள்ள ஏதுவாக இருக்கும் என்று எண்ணி என்ன செய்கிறார்கள், இது ஒரு அரசியல் பிரச்சனையாக உருவெடுக்கிறது என்பதை உணர்ந்த தலைமைச் சங்கம் இந்த வழக்கை பிலாத்திடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு உத்தரவிடுகிறான். ஜோசப்பஸ் என்ற ஒரு அறிஞர் அவர் என்ன சொல்லுகிறார், இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அவரோடு பலதரப்பட்ட மக்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். இதற்கு முன்பு சிலுவையில் அறைந்தவர்கள் அனைவருடைய நாவையும் துண்டித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் சிலுவையிலே இருக்கிறவர்கள் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டுவார்கள் தன்னை சிலுவையில் அறைந்தவனை. ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான், தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஸோ இயேசு இந்த சவால்களை எப்படி எதிர்கொண்டார் என்று சொன்னால், துன்பத்தின் வழியாக மீட்பை இந்த மக்களுக்கு கொண்டு வந்தார். பாடுகளின் வழியாக, சிலுவையின் வழியாக உயிர்ப்பை கொண்டு வந்தார். இயேசுவுடைய உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் புனித அகுஸ்தினார் நாம் எல்லாம் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா என்பதே நம்முடைய கீதம் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கும் நாம் இந்த சமய அடிப்படைவாதம் என்ற சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு இயேசு நமக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். இயேசு சிலுவையின் வழியாக இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார். உயிர்ப்பின் வழியாக நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் உயிர்ப்பின் மக்களாக, உயிர்ப்பின் நம்பிக்கையை நாம் பெற்றவர்களாக, பிறருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக திகழ்வோம். சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம், ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம், ஏழ்மை மாற உதவிடுவோம், உறவை காக்க முடிவெடுப்போம், வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம்.